வணக்கம். பொண்ணு ஸ்கூல்ல வந்து மாஸ்டர் ஷெஃப் காம்படிஷன் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கி தாம்மான்னு சொன்னா. சரி சொல்லிட்டு எப்பவுமே படிப்பு படிப்புன்னு இருக்கக்கூடாது. மத்த விஷயத்திலும் ஆக்டிவா இருக்கணும்னு சொல்லிட்டு தாங்க எல்லாமே அவளையே கூட்டிட்டு போயிட்டு நல்லா நடந்து ஜாலியா போய் வாங்கி குடுத்தேங்க. எனக்கு சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துடுச்சு. என் பாட்டி கூட நடந்து போனது, இது மாரி பார்த்து பார்த்து வாங்குனது. 20 நிமிஷம் நடந்து போய் நான்வெஜ்லாம் வாங்கின்னு வந்து வீட்ல சமைப்பாங்கங்க. அது ஒரு நாளே ஆயிடும். அதெல்லாம் ஒரு ஜாலி தான். செமையான மெமரீஸ். இப்ப என் பொண்ணுக்கு நான் சூப்பரான மெமரீஸ் குடுத்துருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போயி, காசோட அருமை என்னன்றது அப்பதான் பசங்களுக்கு புரியும் இல்லையா? ஸோ, அதனால தான் வர வழியில பானிபூரி தான் சாப்பிட்டோங்க. இந்த மாரி ஃப்ரூட்ஸ் தான் மெயினா பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால நான் இந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கி குடுத்துருந்தேன். அவ வந்து பார்த்தீங்கன்னா, சரியா டிஸ்ப்ளே பண்ணல. நாங்க எந்த ரிஹர்சலும் எடுக்கவே இல்லங்க. அதுதான் பெரிய மிஸ்டேக்கு. ஒரு விஷயம் பண்ணணும்னா கண்டிப்பா பிராக்டிஸ் தேவ. அப்பதான் நம்ம எதையுமே நல்லா பண்ண முடியும். இது வந்து மழையின் காரணமாக தான் வந்து இந்த மாஸ்டர் ஷெஃப் ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டாங்கங்க. சரி ஓகே. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணுன்னு தான் வாங்கி குடுத்தேன். அவள வந்து என்கரேஜ் பண்ணேங்க. இது வந்து எங்க வீட்டு சைட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 21 வயசு பொண்ணு வந்து அம்மா, அப்பா திட்டுனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து சூசைட் அட்டெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி குழந்தைங்க சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் இந்த மாதிரி தப்பான முடிவு எடுக்கக்கூடாது. தோட் பார்த்தீங்கன்னா, தோல்வின்றது நல்லது தான். வெற்றியைப் போலவே தோல்வியும் நல்லது தான். அப்பதான் அவங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்றது புரியும். எந்த மாதிரி இடத்துல, எந்த மாதிரி சந்தர்ப்பத்துல நம்ம புத்திய யூஸ் பண்ணணுன்றது புரியுங்க. ஸோ அந்த மாதிரி ஏன் சின்ன வயசுல நெறைய விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதெல்லாம் என்ன ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கு. ஸோ வெற்றி எந்த அளவுக்கு கிடைக்குதோ, அதே வகையில தோல்வி நம்மள ஸ்ட்ராங் ஆக்குங்க. என்ன சொல்றீங்க? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.